கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் இல்லன்னா ஒய்ஃப்ஸ் வந்து ரொம்ப கர்த்தருக்கு வந்து ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. கர்த்தருக்காக நான் என்னன்னாலும் செய்வேன். கடவுள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வாரமும் சாட்டர்டே, சண்டேஸ் ஆனா சர்ச்சஸ்ல இருப்பாங்க. ஃப்ரைடே ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உபவாச ஜெபம் இருப்பாங்க. எல்லா மீட்டிங்கும் போவாங்க. சாட்டர்டே, சண்டேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கிராம ஊழியத்துக்கு போவாங்க. அதே மாரி நெறைய ட்ராக்ஸ் குடுப்பாங்க. கடவுளுக்காக நான் வந்து ஒரு கூட்ட ஜனத்த ஆதாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா நெறைய பேர் இருப்பாங்க. அந்த மாரி மக்கள் நீங்க பார்க்கும்போது, நீங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கைய நீங்க பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை இம்பார்ட்டன்ட்டே குடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனைவியானவள் இருக்கா. மனைவியானவள் என்ன பண்ணணும்னா, குடும்பத்தை அவங்க தான் பார்க்கணும் இல்லையா? அவங்க தான் நர்ச்சர் பண்ணணும். அந்த குடும்பத்தின் தேவைகளெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். பிள்ளைகள படிக்க வைக்கிறது, குடும்பத்தை அரவணைக்கிறது, அவங்களுக்கு அன்பு செலுத்துறது, அதே மாரி ஹஸ்பண்டுக்கு தேவையானத செய்யறது, அவங்க கூட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு ஒபீடியன்ட்டா இருக்கிறது இல்லையா? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுறது. இத விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிய போயிருவாங்க. நான் வந்து சர்ச்சுக்கு நான் ஏதாவது பண்ணணும், நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன் சொந்த குடும்பத்த விட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு போயிறாங்க இல்லையா? இத பார்த்த ஒரு கணவனோ, மனைவியோ என்ன நினைப்பாங்க, "நீ என்னையே கவனிக்கிறதில்ல, நம்ம குடும்பத்த கவனிக்கிறதில்ல, பிள்ளைகள் ஸ்கூல விட்டு வந்தா அவங்களுக்கு தேவையானத செய்றது கிடையாது. ஹஸ்பண்ட் வேலைய விட்டு வந்தா அவங்க என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. ஒரு அன்பான வார்த்தை கிடையாது. எப்ப வந்தாலும் வீட்ல ஆள் இருக்கிறதில்ல. கேட்டா நான் அந்த ஊழியத்துக்கு போயிட்டேன், நான் இந்த ஊழியத்துக்கு போயிட்டேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் உபவாசம் இருக்கேன், அதனால நீங்களும் உபவாசம் இருங்க. உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இந்த மாரி பேசிட்டு இருந்தா இங்க என்ன ஆகும்னா, உங்களோட பிள்ளைகளும், உங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து தேவனிடத்துல கிட்டத்துல வர்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவன விட்டு வழி விலகி போயிருவாங்க இல்லையா? அதே மாரி தான் ஹஸ்பண்ட்ஸும் நெறைய நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஊழியம் ஊழியம்ன்னு வெளிய சுத்துவாங்க. எல்லா ஊழியத்துக்கும் போவாங்க. மத்த குடும்பத்தின் தேவைகள்லாம் போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பிரதருக்கு இந்த பிரச்சனையா, அங்க ஒரு சிஸ்டருக்கு இந்த பிரச்சனையா, அவங்களுக்கு ஒரு ஜெப தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தி சுத்தி ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல என்ன நடக்குது? அந்த குடும்பத்துல என்ன தேவை இருக்கு? இல்ல ஒரு மனைவிக்கு என்ன தேவை இருக்கு? பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க? அவங்களோட ஸ்கூல்ஸ்ல எப்படி படிக்கிறாங்க? அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாரி தாட்ஸ் இருக்கவே இருக்காது. கேட்டா, "நான் கடவுளுக்காக தானே செய்யேன். நான் கடவுளுக்காக தானே ஓடுறேன். என்ன ஏன் தடுக்கிறீங்கன்னு?" சொல்லி நம்ம 2 பேரும் என்ன பண்றோம்? நம்ம மாத்தி மாத்தி நம்ம வந்து குறை சொல்லிக்குவோம். கடைசியா என்ன ஆகுன்னா, நம்ம குடும்பம் வந்து அங்க ரட்சிக்கப்படாமயே போயிரும் இல்லையா? கடவுள் வந்து முதல்ல உலகத்துல படைச்சது ஒரு குடும்பத்த தான். ஆதாம், ஏவாள தான் படைச்சாரு இல்லையா? அந்த குடும்பத்த தான் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஊழியம் ஃபர்ஸ்ட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம குடும்பத்துல தான். அத விட்டுட்டு உலகத்துல இருக்கிற மத்த மக்களுக்கு நீங்க போய் செஞ்சோம்னா, அந்த குடும்பம் வந்து கர்த்தர விட்டு வழி விலகி போயிரும் இல்லையா? பிள்ளைகளுக்கும் அதே மாரி தான். நெறைய நேரம் பிள்ளைகள் வந்து அப்பா, அம்மாக்கு வந்து கனம் பண்றதே இல்ல. அப்பா, அம்மா சொல்றது கேட்கிறதே இல்ல. ஆனா கேட்டா நான் வெளிய ஊழியம் பண்ண போறேன். இல்ல நான் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறேன். நான் வந்து யூத் மீட்டிங்ஸ் போறேன். நான் டீன்ஸ் மீட்டிங்ஸ் போறேன். ஒரு பிரேயர் மீட் நான் லீட் பண்ண போறேன். நான் வொர்ஷிப் லீட் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா சொல்றது கேட்கிறதே இல்ல. ஸோ இதெல்லாம் கேட்காம நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்து என்ன புண்ணியம்? தேவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. கடவுள் சொல்றாரு, "முதல்ல நீ அப்பா, அம்மாக்கு கனம் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ஊழியத்த பண்ணு." இல்லையா? உனக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக உன் தகப்பனையும், தாயையும் கனம் பண்ணுவாயகன்னு போட்டிருக்கு. அத விட்டுட்டு அப்பா, அம்மா சொல்றத கேட்கறதில்ல. அப்பா, அம்மா கூட வா சர்ச்சஸ்க்கு வேணா போறதில்ல. நான் இந்த சர்ச்சுக்கு போவேன். நான் அந்த சர்ச்சுக்கு போவேன். எனக்கு இந்த சர்ச் பிடிக்காது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பா, அம்மாக்கு ஒபே பண்ணாமயே இருந்துறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து நோவாவ நீங்க பார்த்தீங்கன்னா, நோவா வந்து யாருக்காக பேழை கட்டுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, தன் குடும்பத்தை ரட்சிக்க தான். நோவா பேழை கட்டுனது நல்லது தான். ஆனா அந்த பேழை யாருக்கு கட்டுனார்னா, தன் குடும்பத்த ரட்சிக்கிறதுக்கு தான். ஃபர்ஸ்ட்டு அவரோட பிரையாரிட்டி யாருக்கு? மனைவி, அதுக்கப்புறம் தன் பசங்க, அதுக்கப்புறம் மருமகள். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேழைய கட்டிட்டு தான் ஊருக்கு. அதனால கடவுள் இன்னைக்கு என்ன சொல்றாரு? வசனம் அழகா சொல்லுது இல்லையா? உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இல்ல நீங்க கடவுளுக்கு செய்றது நல்லது தான். ஆனாலும் அந்த நன்மை வந்து நீங்க தூஷிக்கப்படுறதுக்கு இடமே குடுக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம குடும்பத்த தான் நம்ம முதல்ல பார்த்துக்கணும். இல்ல நம்ம குடும்பத்த ரட்சிப்பின் வழியில நடத்துறதுக்கு தான் நம்ம தேவன் நமக்கு அந்த குடும்பத்த குடுத்துருக்காரு. அத விட்டுட்டு நம்ம உலகத்திற்கு போய் நம்ம ஊழியம் செஞ்சோம்னா, நம்ம குடும்பத்த இழந்துட்டோம்னா அது ஊழியம் ஒண்ணுமே கிடையாது. 0. ஸோ, அதனால வந்து நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நம்ம எதெல்லாம் வழி விலகி போயிருக்கோம். ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு பிள்ளைகளா, நம்ம கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பையோ, அப்பா, அம்மாக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ நம்ம இதுவரைக்கும் குடுக்காம இருந்தோம்னா, நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகும் ஃபர்ஸ்ட்டு. கடவுளே! நான் இவ்வளோ நாள் வந்து ஊழியம்னு சொல்லிட்டு நான் வெளிய போயிட்டேன். முதலாவது நான் ஊழியத்த நான் என் குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தேவனிடத்துல ஒப்புரவாயிட்டு, அந்த இருதயத்த மாத்திட்டு இல்லையா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம அறியாமையினால
நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அந்த அறியாமைய வந்து கடவுள்ட்ட ஒப்புரவாயிட்டு, நம்ம பிள்ளைகள் இடத்துலயும், நம்ம கணவன் மனைவி இடத்துலயும் நம்ம ஒப்புரவாயிட்டு, இவ்வளோ நாள் நான் செஞ்சது தவறு. நான் குடும்பத்த முதல்ல பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் ஊழியத்த போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்புரவு ஆயிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஊழியத்த நீங்க செஞ்சீங்கன்னா, குடும்பமாய் உங்களால ஊழியம் செய்ய முடியும். குடும்பமாய் கர்த்தருக்கு நிக்க முடியும். குடும்பமாய் ஒரு கூட்ட மக்கள வந்து நீங்க கர்த்தருக்காக ஆயத்தப்பட முடியும். இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம தவறு இருந்தோம்னா கர்த்தருக்கு ஒப்புரவாவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.